ஒரு பயணம் ஒரு வாழ்க்கையோட கடைசி பயணமா மாறினா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு ராத்திரியில நடந்த ஒரு பயணத்தை பத்தினதுதான். ரொம்ப சாதாரணமா ஆரம்பிச்ச அந்த பயணம் கடைசியில ஒரு முடிவே இல்லாத பயணமா மாறிடுச்சு. நடுராத்திரி, கும்மிருட்டு, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஹைவே. அங்க பிரகாஷ்னு ஒரு பையன் மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கான். அவனை சுத்தி இருக்கிறது வெறும் இருட்டும் நிசப்தமும் அப்புறம் மனசையே அழுத்துற ஒரு பயங்கரமான தனிமையும் தான். பிரகாஷுக்கு அப்போ தெரியாது, அந்த ராத்திரியோட நிழல்ல அவனுக்காக காத்திருக்கிற சம்பவங்கள் அவனோட விதியே மொத்தமா மாத்தி எழுதப் போகுதுன்னு. இந்த கதை முழுக்க பிரகாஷ சுத்தி தான் நடக்குது. ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டியை முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பும்போது அவன் செஞ்ச ஒரு சின்ன தப்பு. அதுதான் இந்த முழு திகில் கதைக்குமான ஆரம்ப புள்ளி. யோசிச்சு பாருங்க, அவனோட நிலைமை எவ்வளவு மோசமா இருந்திருக்கும்னு. கடைசி பஸ்ஸ வெறும் 5 நிமிஷத்துல மிஸ் பண்ணிட்டான். போன்ல பார்த்தா சார்ஜும் வெறும் 15% தான் இருக்கு. அதுவும் இல்லாம ரொம்ப விசித்திரமா போன்ல டைம் அப்படியே 2:22ல நின்னு போச்சு. சுத்தி முத்தி பார்த்தா உதவிக்கு ஒரு வண்டி கூட இல்ல. விரக்தியோட உச்சத்துக்கே போயிட்டான். இனிமேல் எந்த நம்பிக்கையுமே இல்லன்னு அவன் நினைக்கும்போது அந்த இருட்டிலிருந்து ஒரு பஸ் ஒரு நிழல் மாதிரி மெதுவா வருது. அது ஒரு எதிர்பாராத உதவியா தெரிஞ்சாலும் அது உண்மையிலேயே உதவிதானா? ஒரு நார்மல் பஸ்னா அதுக்கு ஹெட்லைட் இருக்கும், நம்பர் பிளேட் இருக்கும், இல்ல அட்லீஸ்ட் அது எங்க போகுதுன்னு போடாது இருக்கும். ஆனா இந்த பஸ் ஹெட்லைட்டும் இல்ல, நம்பர் பிளேட்டும் இல்ல, எங்க போகுதுன்னு தெரியல. இது எல்லாமே ஒரு அபாய அறிகுறிதான். இருந்தாலும் அந்த விரக்தியில இருந்த பிரகாஷ்க்கு வேற வழியே தெரியல. அந்த தனிமையும் விரக்தியும் சேர்ந்து பிரகாஷ ஒரு விபரீதமான முடிவை எடுக்க வைக்குது. ஆமா, அவன் அந்த மர்மமான பஸ்ல ஏறிட்டான். அந்த பஸ்ஸுக்குள்ள காலை வச்சு அடுத்த நொடியே பிரகாஷுக்கு தெரிஞ்சிடுச்சு, நாம ஏதோ ஒரு விசித்திரமான இயல்புக்கு மாறான உலகத்துக்குள்ள வந்துட்டோன்னு. உள்ள இருந்த காட்சி அவனை அப்படியே உரைய வச்சிடுச்சு. உள்ள இருந்தவங்க எல்லாரும் 80s 90sல போடுற மாதிரி பழைய ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. யாரும் பேசல, அசையல, ஏன் கண்ணு கூட சிமிட்டல. எல்லாரும் உறைஞ்சு போய் நேரா வெறிச்சு பாத்துட்டு இருந்தாங்க. அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்த குளிர் கூட சாதாரணமானதில்ல. அது எலும்பையே துளைக்கிற மாதிரி ஒரு மரண குளிர். பிரகாஷோட பயம் உச்சத்துக்கே போன தருணம் இதுதான். அந்த பஸ்ஸோட ஜன்னல் கண்ணாடியில தெரிஞ்ச ஒரு பிரதிபலிப்பு அவனோட உலகத்தையே தலைகீழா மாத்த போகுது. இங்கதான் கதையோட இதயத்தையே உறைய வைக்கிற ட்விஸ்ட். ஜன்னல் கண்ணாடியில பிரகாஷோட உருவம் மட்டும்தான் தெரியுது. மத்த பயணிகள் அவங்க உருவத்தை காணோம். அவங்க இருந்த சீட்டெல்லாம் அப்படியே காலியா தெரியுது. அப்போதான் அவனுக்கு புரியுது, இவங்க இந்த உலகத்தைச் சேர்ந்தவங்க இல்ல, இவங்க ஆவிகள். அப்போ அந்த பயணிகள்ல இருந்த ஒரு இளம் பொண்ணு மட்டும் அவன் பக்கம் திரும்பி ரொம்ப மெதுமான ரகசிய குரல்ல எச்சரிக்கிறா, 3வது ஸ்டாப்புக்கு அப்புறம் வெளிய பார்க்காத. ஆனா மனுஷனோட இயல்பே அதுதானே, பயத்தை விட ஆர்வம் ஜெயிச்சிடும். அந்த பொண்ணு ஏன் அப்படி சொன்னான்னு தெரிஞ்சுக்கிற ஆவல்ல அவன் அந்த எச்சரிக்கைய மீற முடிவு பண்றான். ஒரே ஒரு பார்வைதான், அந்த ஒரு நொடியில அவனோட முழு வாழ்க்கையோட கொடூரமான உண்மை அவன் கண்ணு முன்னாடி விரிஞ்சது. ஜன்னலுக்கு வெளிய அவன் பாக்குறது ஒரு ரொம்ப துயரமான காட்சி. கீழ ரோட்ல நூத்துக்கணக்கான மக்கள் சோகத்தோட ஒரு இறுதி ஊர்வலில போயிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல இருந்த முகங்களை பார்த்ததும் அவன் இதயம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அவனுடைய அம்மா, அப்பா, தங்க, அவனோட ஒட்டுமொத்த குடும்பமும் கதறி அழுதுட்டு. அவங்க யாருக்காக இவ்ளோ அழுகுறாங்க? பிரகாஷோட மனசுல எழுந்த அந்த கடைசி மற்றும் பயங்கரமான கேள்விக்கான பதில் அவனை என்றென்றைக்குமாக சிதைக்கப் போகுது. ஆமா, அந்த இறுதி ஊர்வலம் அவனோடதுதான். அந்த சிதையில எரிஞ்சிட்டு இருக்கிறது அவனோட உடம்பு. பிரகாஷ் இறந்துட்டான். அவன் இப்போ பாத்துட்டு இருக்கிறது அவனோட சொந்த இறுதிச் சடங்கு. இந்த பேரதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்த பிரகாஷுக்கு மெதுவா அவனோட கடைசி நிமிஷங்கள் ஞாபகத்துக்கு வருது. அவனோட வாழ்க்கை எப்படி, எங்க முடிஞ்சதுன்னு இப்போ உனக்கு புரிய ஆரம்பிக்குது. குடிபோதையில வண்டி ஓட்டுனது, தப்பான வழியில போனது, எதிரே வந்த லாரி மேல மோதுனது, எல்லாமே கொஞ்ச நிமிஷத்துல நடந்து முடிஞ்சிடுச்சு. அந்த ஒரு நொடி தவறு அவனோட உயிரை நிரந்தரமா பறிச்சிடுச்சு. பிரகாஷோட இந்த அமானுஷ பயணம் இப்போ அதோட கடைசி கட்டத்தை எட்டது. இங்கதான் அவன் இந்த வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை கத்துக்க போறான். அந்த பஸ்ஸோட டிரைவர் முதல் தடவையா அவங்கிட்ட பேசுறாரு. அவரோட குரல்ல ஒரு ஆழமான சோகம் தெரியுது. அவர் வேற யாரும் இல்ல, பிரகாஷ் மட்டும் உயிரோட இருந்திருந்தா 60 வயசுல எப்படி இருப்பானோ அந்த முதிய பிரகாஷ் தான் அவர். இது சாதாரண பஸ் இல்ல, இது ஆத்மாக்களை ஏத்திட்டு போற பஸ். ஹைவே விபத்துல அகால மரணமடைகிற ஆன்மாக்களை அவங்களோட இறுதி இடத்துக்கு கூட்டிட்டு போறதுதான் இந்த பஸ்ஸோட வேலை. நாம ஒரு பஸ்ஸ தவறவிட்டா அடுத்த பஸ்ல போயிடலாம். ஆனா ஒரு உயிரை தவறவிட்டா அதுக்கு மாற்றுங்கிறதே கிடையாது.
ஒரே ஒரு நொடி நாம செய்யற தப்பு நம்மால சரி செய்யவே முடியாத விளைவுகளை நமக்கும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துடும். யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு நொடி ஒரு நித்திய வேதனைக்கு சமமானதா?